ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 38வது தசகம். ஸ்ரீ கண்ணன் திரு அவதாரம். ஆனந்த ரூப பகவன்னயி தேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமானை காந்திவ்ரஜைரிவ கனாகனமண்டலைத்யாம் ஆவ்ருண்வதி விருருச்சே கில வர்ஷவேலா. இந்த 38வது தசகத்தில் பட்டதிரி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஆனந்தமே வடிவெடுத்த குருவாயூரப்பா, தாங்கள் திரு அவதாரம் செய்வதற்குரிய காலம் நெருங்கியதும் தங்கள் திருமேனியில் நின்றும் வெளிப்போந்த நீல ஒளி கதிர்களின் படலங்களைப் போன்ற கரிய மேக கூட்டங்களினால் மறைக்கப்பட்ட ஆகாயம் போல மழைக்காலம் விளங்கியதுன்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஆஷாசு ஷீதளதராசு பயோததோயே ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதயவிதௌ நிஷி மத்யமாயாம் க்ளேஷாபஹஸ்த்ரிஜகதாம் த்வமிஹா விராசி. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எல்லா திசைகளிலும் மழை பெருக்கால் நன்றாக குளிர்ச்சி அடைந்தது. நல்லோர்கள், சாது ஜனங்கள், தேவர்கள் விரும்பியதை பலன் கிடைத்ததால் பெருமகிழ்ச்சி கொண்டு மிகவும் பரவசமானார்கள். அப்பொழுது நள்ளிரவில் சந்திரன் உதயமாகும் வேளையில் 3 உலகங்களின் துன்பத்தை அழிப்பவனாக நீ பூமியில் அவதரித்தாயல்லவா குருவாயூரப்பா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. ஹரி ராம 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 ஹரே ஹரே, ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே. बाल्यस्पृशापि वपुषा धतुषा विभूतिर् उरुत्यत्किरीडकडकाङ्कतहारभासा शृङ्गारि मारिजगता परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்ய ரூபத்தை வர்ணிக்கிறார். ஓ குருவாயூரப்பா, உருவில் நீ குழந்தையாக இருந்தாய். உன் சரீரத்தில் சர்வ லட்சணத்துடன் ஒளி பொருந்திய கிரீடம், கைவளை, தோள்வளை, ஹாரம், முத்துமாலை இவைகள் காந்தியை உடையதுமாக இருந்தது. சங்கு, சக்கரம், பத்மம், கதை இவைகளுடன் விளங்கினாய். உன் நீல திருமேனியில் இப்படியெல்லாம் தெய்வ சின்னங்களை பிரசவ அறையில் தரித்து விளங்கினாயல்லவா குருவாயூரப்பா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்னு பட்டதிரி குருவாயூரப்பன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் பிரார்த்திப்போம். பக்ஷஸ்தலி சுகநிலீன விலாசி லக்ஷ்மீ மந்தாக்ஷலக்ஷிதகடாக்ஷ விமோக்ஷபேதை தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாமலக்ஷ்மீம் உன்மார்ஜயன்னிவ விரேஜித வாசுதேவா. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவானின் திருமார்பில் மகாலட்சுமி விளங்கியதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹே வாசுதேவா, உன் மார்பில் சுகமாக வீற்றிருக்கும் அழகான மகாலட்சுமியின் மலர்ந்த கடைக்கண் பார்வையால் அந்த பிரசவ அறையில் கொடியவனான கம்சனால் ஏற்படுத்தப்பட்ட சௌந்தர்யம் இன்மையை அகற்றுபவர் போல நீ மங்களகரமாக காட்சியளித்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார்.
शौरिस्तु धीरमुनिमण्डलचेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् ஆனந்தபாஷ்பபுளகோத்கமகத்கதார்த்திரஸ்துஷ்டாவதிருஷ்டிமகரந்தரசம்பவந்தம். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து, ஓ குருவாயூரப்பா, ஞானிகளின் முனிவர்களின் மனதில் எட்டாத உன் திவ்ய ரூபம் வசுதேவர் தன் கண்களால் கண்டார். அப்பொழுது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகி மிகவும் சிலிர்த்து தொண்டை தழுதழுத்தது. உடனே வசுதேவர் மனம் கரைந்தவராகி கண்களுக்கு மலர்த்தேன் போன்று காட்சியளித்த உன்னை துதித்தார் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தேவ பிரசீத பரபூருஷதாபவல்லி निर्लूनितात्र समनेत्रकला विलासिन् केदानपाकुरु कृपाकुरुभिः कडाक्षैर् इत्यादि तेन मुदितेन चिरं नुतोपुः. இந்த 6வது ஸ்லோகத்தில் வசுதேவர் ஸ்தோத்திரம் செய்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹே தேவதேவா, புருஷோத்தமா, துன்பத்தை போக்குபவனே, அனைவரையும் அடக்கி ஆள்பவனே, உனது கலைகளால் பிரகாசிப்பவனே, உன் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையால் என் துன்பங்களை நீக்க வேண்டும் என்று வசுதேவர் நீண்ட நேரமாக உன்னை துதித்தார் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். मात्रा च नेत्रसलिलास्त्रिदगात्रवल्या स्तोत्रैरभीष्टुतगुणकरुणालयस्त्वं प्राचीनजन्मयुगलं प्रतिबोध्यताभ्यां मातुर्किरादथितमानुषबालवेषम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் மானுஷ ரூபம் தரித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, உன் தாய் தேவகி தன் கொடி போன்ற உடல் நனையும்படி ஆனந்த கண்ணீர் பெருகி உன் குணங்களை ஸ்தோத்திரம் செய்து புகழ்ந்து உன்னை துதித்தாள். பிறகு நீ வசுதேவருக்கும் தேவகிக்கும் எடுத்த 2 பிறவிகள் பற்றி சொன்னாய். உடனே நீ உன் தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க மனித சிறு குழந்தையாக அவர்களுக்கு மாறி காட்சியளித்தாய் அல்லவா குருவாயூரப்பா. முந்தைய பிறவியில் எடுத்த தேவகி வசுதேவரின் 2 பிறவிகள் என்னவென்றால், பிருஷ்ணி சுபதஸ் தம்பதியினருக்கு பிருஷ்ணிகர்பன், கஷ்யபர் அதிதி தம்பதியினருக்கு வாமனனாக பகவான் அவதாரம் செய்தார். त्वत्प्रेरितस्तदनुनन्ततनूजयाते व्यासमारचयितुं सहि सूरसूनो त्वां हस्तयोरथितचित्तविधार्यमार्ये अम्बोरुहस्तकलहंसकिशोररम्यम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் வசுதேவர் குழந்தையாகிய பகவானை கையில் எடுத்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, பிறகு உன்னை நந்தகோபர் இல்லத்தில் விட்டுவிட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கெடுத்து வரும்படி நீ வசுதேவருக்கு சொன்னாய். உடனே வசுதேவர் யோகிகளால் மனதில் தரிக்க வேண்டியவரும் தாமரை மலரில் இருக்கின்ற அன்னக்குஞ்சான அழகான உன்னை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஜாதா ததா பசுபசத்மனி யோகநித்ரா நித்ரா விமுத்ரிதமதாக்ருத பௌரலோகம் त्वत्प्रेरणात् किमिव चित्रमचेतनैर्यन् द्वारै स्वयं व्यकटि सङ्खडितै सुखाडम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் மதுரா நகரம் நித்ரையில் இருந்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது யோக மாயை நந்தகோபர் வீட்டில் யசோதையிடத்தில் உன் உத்தரவினால் அவதரித்தாள்.
நகர மக்கள் எல்லோரும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். நன்றாக இழுத்து மூடப்பட்ட கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன. இவையெல்லாம் உன் ஏவலில்தான் நடந்தது அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சேஷேண பூரிபணமாரிதவாரிணாத ஸ்வைரம் பிரதர்ஷிதபதோ மணிதீபிதேன त्वां धारयन् स खलु धन्यतमप्रदस्ते सोऽयं त्वमीश मम नाशय ரோகவேகான். இந்த 10வது ஸ்லோகத்தில் ஆதிசேஷன் குடையாக வருதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு பாக்கியசாலியான வசுதேவர் உன்னை எடுத்துக்கொண்டு மெல்ல புறப்பட்டார். அப்பொழுது ஆதிசேஷன் தன் படங்களை விரித்து மழைக்கு குடையாக பிடித்தபடி அந்த நள்ளிரவில் தன் ரத்னங்களை விளக்குகளாக வழிகாட்டி உன்னுடன் வந்தான் அல்லவா குருவாயூரப்பா? இதை நாம் பொய்கை ஆழ்வாரோட பாசுரத்தோடு ஒத்து பார்க்கலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம், பூம்பட்டாம் பொல்கும் அணையாம் திருமார்கரவு. இதைத்தான் பொய்கை ஆழ்வாரும் அவருடைய திருமொழிகளில் சொல்லியிருக்கார். ஓ ஈசனான குருவாயூரப்பா, நீயே என் ரோகங்களை போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் கண்ணனுடைய திருவடி தாமரைகளில் எல்லா ரோகங்களையும் போக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோருக்கும் மங்களம் உண்டாக வேண்டும், எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்தா. ஹரி ராம ஹரி ராம, ராம ராம ஹரி ஹரி, ஹரி கிருஷ்ண கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி. ஹரி ராம ஹரி ராம, ராம ராம ஹரி ஹரி, ஹரி கிருஷ்ண கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி.